ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்கமிங் ஐபிஓ. அப்கமிங் ஐபிஓ என்னன்னா ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் ஐபிஓ. இது வந்து ஓப்பன் டேட் வந்து 9th ஜான் ஓப்பன் ஆகுது, க்ளோசிங் டேட் வந்து 11th ஜான் க்ளோசிங் ஆகுது. இந்த லாட்டோட சைஸ் வந்து 45 குவான்டிட்டிஸ் தராங்க. இந்த கிட்டத்தட்ட 45 ஷேர்ஸ் வந்து 14,175 டு 15,000 ரேஞ்ச் இருக்கும். இந்த ஸ்டாக்குக்கான ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பர் ஐபிஓ ஒரு ஷேரோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 315 டு 331 331 தராங்க. ரேஞ்ச் ஃபிக்ஸ் ஆகுது. இதனோட ஐபிஓ சைஸ் வந்து 1000 crores. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 14,175. லிஸ்டிங் வந்து என்எஸ்சிலையும் லிஸ்ட் ஆகுது, பிஎஸ்சிலையும் லிஸ்ட் ஆகுது. இதன் அலாட்மெண்ட் டேட் வந்து 12th ஜான். சப்போஸ் இந்த அலாட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்காம சப்போஸ் இந்த ஐபிஓ உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகுதுன்னா 15th அன்னைக்கு ரீஃபண்ட் ஆயிரும். அண்ட் இப் சப்போஸ் இந்த ஐபிஓ உங்களுக்கு அலாட் ஆச்சுன்னா இந்த ஷேர்ஸ் வந்து 15ஆம் தேதி ஜான் வந்து உங்களுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் டிமெட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். இதோட ஷேர் வந்து லிஸ்டிங் டேட் வந்து 16th ஜான் அன்னைக்கு 10 o'clock வந்து இந்த ஷேர் வந்து லிஸ்ட் ஆகும். கிட்டத்தட்ட இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன், ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். I am giving suggestion by my own knowledge, and it's upon your own risk. இந்த இதை நம்ம ப்ராஃபிட் லாஸ் பார்க்கலாம். நம்ம இந்த ஷேரான ப்ராஃபிட் லாஸ் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2021லேருந்து 2023 வரைக்கும் ஒரு நல்ல growth கொடுத்துருக்கு இந்த கம்பெனி சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து 929 crore கிட்ட growth கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாஸ் பெருசாக இல்லை. அதே மாதிரி நம்ம டோட்டல் அசட்ஸ் வேல்யூவும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட அதிகமாக தான் இருக்குது. நடுவில் 2022ல் லைட்டாக குறைஞ்சாலும் 2023ல் அதிகமாக இருக்குது. டோட்டல் லயபிலிட்டிஸ் பார்க்கலாம். டோட்டல் லயபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது இந்த கம்பெனியில். கிட்டத்தட்ட 1433 crores லயபிலிட்டிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்ல வந்து லயபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இது ஒரு நல்ல சில பாயிண்ட்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். லீடிங் சிஎன்ஜி மிஷின் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இது. குளோபல்லியாகவும் அண்டு இந்தியா லெவல்லையும் இது வந்து டாப் லெவல் தான் இந்த ஸ்டாக் வந்து. பட் லயபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து இதான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு யாராவது கன்சல்டேஷன் பண்ணணும்னா ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம் இந்த ஐபிஓ நீங்கள் எடுக்கலாமா வேண்டாமான்றது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வீடியோ.